வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு आवर சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒரு ஆள் வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தாப்புல மதராசப்பட்டினம் அந்த மட்ட ஊறுகாய் சேனல்லேருந்து மதராசப்பட்டினம் அந்த ஒரு இதை போடுங்க ப்ரோ, மதராசப்பட்டினம் மட்ட ஊறுகாய் சேனல்லேருந்து மதராசப்பட்டினம் ரோஸ்ட் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாப்புல. நானும் தேடி போய் பார்த்தேன், உள்ளே போய் பார்த்தேன், கிடைக்கல. அதுக்கப்புறமா இப்போ பார்த்தா ரோஜா பூவும் துரையம்மாவும் அந்த டைட்டில் பார்த்ததுக்கப்புறமா தான் இதைத்தான் அவங்க கேட்டிருப்பாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி நான் இதை தேடி கண்டுபிடிச்சி போய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாச்சும் நான் வீடியோ பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா அந்த வீடியோட லிங்க்கோ இல்லை ஏதாச்சும் அதோட டைட்டில் நீங்கள் பார்த்து எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப போய் உள்ளே போய் அரைச்சி ஆராய வேண்டியதாக இருக்குது கிடைக்கும். ஏன்னா நீங்கள் தேடுற வீடியோ எதானா, நீங்கள் கேட்குற வீடியோ எதானான்றது சந்தேகத்திலேயே கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து லிங்க் கொடுத்துடாதீங்க. லிங்க் கொடுத்தா அது வந்து அன்னோன் கமெண்ட்டில் போயிடும். ஸோ அந்த மாதிரி லிங்க் ஏதாவது நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நம்ம சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே கீழே நம்ம சும்மா தான் போட்டு வச்சுருக்கோம். அதில் எதுலையாச்சும் ஒன்றில் வந்து நீங்கள் அனுப்புங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்க முடியாது ரெட் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கல அப்படின்னா பிளாக் ஹேரில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். டாலர்களே இது அது இல்லையோ, இது மட்ட ஊறுகாய் அதுவா? எனக்குமே இந்த அது நல்ல குழம்பு. ஹலோ யூடியூப் வாசிகளே, வெல்கம் டு மட்ட ஊர்கா. பொதுவாக நாம் டியூல் சிட்டியில் காப் தீம் பார்த்துட்டோம், ஃபேமிலி ட்ராமா தீம் பார்த்துட்டோம், ஹாரர் தீம் பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது லவ். எப்படி லவ் மதராசப்பட்டினம் பார்த்த பல பேருக்கு டைட்டானிக் படத்தை ஞாபகப்படுத்தியிருக்கோம். ஏன்னா அது நிஜமாவே டைட்டானிக் படத்தை இன்ஸ்பிரேஷன் பண்ணி எடுத்த ஒரு காதல் காவியம் தான். நாம சம்மந்தமே இல்லாத ரெண்டு படத்தையும் கலத்துறவு பண்ணி டியூல் சிட்டியில் போடுவோம். அப்படி இருக்கும்போது சம்மந்தப்பட்ட இந்த ரெண்டு படத்துக்கு போடலைன்னா நல்லா இருக்குமா? அதனால டியூல் சிட்டி எபிசோட் 4 டைட்டானிக் வர்சஸ் மதராசப்பட்டினம். சரியான படம் தான் ரெண்டு படமுமே. மதராசப்பட்டினம் எனக்கு ரொம்ப ஃபேவரட். நம்பர் 1 ஆன்சியன்ட் ரியல் இன்சிடென்ட். ஏப்ரல் 15, 1912 டைட்டானிக் கப்பல் அட்லாண்டிக் கடலில் மூழ்கிச்சு. அந்த சம்பவத்தை கையில் எடுத்து அதில் ஒரு காதலை கொண்டு வந்து அந்த சம்பவத்தை கண்முறை நிறுத்திருப்பாங்க டைட்டானிக் படம். அதே மாதிரி இங்கே ஆகஸ்ட் 15, 1947 இந்திய விடுதலை கான்செப்டை கையில் எடுத்து அதில் ஒரு காதலை கலந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஒற்றுமை நம்பர் 2 ஹீரோயின். டைட்டானிக் ரோஸுக்கும் மதராசப்பட்டினம் துரையம்மாக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு ரைட்டிங் பேட்டர்ன் தான். ஒரு பெரிய பணக்காரி, பெரிய குடும்பத்திலிருந்து வந்த பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா ஏதோ குடும்பத்துல ஒரு அன்கம்ஃபர்டபிலிட்டியை ஃபீல் பண்ணும். மேல கீழே, கருப்பு சிவப்பு, கீழ் ஜாதி மேல் ஜாதி, பணக்காரன் ஏழை, இப்படி எந்த ஒருத்தரும் இல்லாம எல்லாரும் கூட சகஜமா பழக ஆசைப்படுவோம். நீங்க இருக்க வேண்டாம். தேர்ட் கிளாஸ் டெக்லி இந்த மாதிரி எல்லா வசதிகளும் பண்ணி வச்சிருக்கீங்களா மிஸ்டர்? What about these people? Where will they go? காதலிச்சவனுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வர போகும். தோலெல்லாம் சுருங்கி சாகர வயசுல கூட தன்னோட காதலனை மனசுல வச்சிருக்கோம். ரோஸுக்கு பெயிண்டிங்னா ஒரு அலாதி ஆசை. அதே மாதிரி இங்க எமிக்கு போட்டோஸ்னா ஒரு அலாதி பிரியம். பாருங்க, டைட்டானிக்ல ரோஸோட இன்ட்ரோவும் மதராசப்பட்டினம் துரையம்மா இன்ட்ரோவும் ஒண்ணுதான். டைட்டானிக் கிளைமேக்ஸ்ல தன் காதலனோட இருக்கிற அந்த கடைசி நேரத்துல அந்த மொமெண்ட்டை ஃபீல் பண்ணி பாட்டு போடுவாங்க ரோஸ். இங்கேயும் அதே மாதிரி எமியும் அந்த பொசிஷன்ல படுத்துட்டு பாடுற மாதிரி சீன் வச்சிருப்பாங்க. டைட்டானிக்ல பாட்டியம்மா ரோஸ் தான் கதை சொல்லுவாங்க. அதாவது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் படம் பார்ப்போம். அதே மாதிரி மதராசப்பட்டினத்திலையும் பாட்டியம்மா எமி ஒவ்வொரு இன்சிடென்ட்டா நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. நாம எமியோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் படம் பார்ப்போம். ரோஸுக்கு ஒரு பேத்தி இருப்பாங்க, அந்த பேத்தியோட தான் அவங்க டைட்டானிக் கப்பலை பத்தி சொல்ல வருவாங்க. அதே மாதிரி இங்க ஏமிக்கு ஒரு பேத்தி இருப்பாங்க, அந்த பேத்தியோட தான் சென்னை வருவாங்க. இந்த மாதிரி ரோஸுக்கும் துரையம்மாக்கும் ஏகப்பட்ட சிமிலாரிட்டிஸ் இருக்கும் படம் முழுக்க. ஒற்றுமை நம்பர் 3 ஃபியான்சி. டைட்டானிக்கில் ஒரு சேடிஸ்ட், ஒரு மேல் சாவனிஸ்ட் ஒருத்தர் ரோஸுக்கு ஃபியான்சியாக இருப்பான். அவன் ரோஸோட குடும்பத்தை இம்ப்ரெஸ் பண்ணுவானே தவிர ரோஸை அவனால் ஒரு துடி கூட இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஏழைனா இலக்காரமாக பார்ப்பான். அவளை அடையணுங்கிற வெறி அவனுக்குள்ள நிறைய இருக்கும். அதே மாதிரி மதராசப்பட்டினத்தில் ஒரு ஃபியான்சி கேரக்டர் இருக்கும். எமி அவனால் இம்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. எமி நம்மளை லவ் பண்ணல, அந்த இந்தியனை தான் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சப்போ தாங்கிக்க முடியாது. அவளை அடையணுங்கிற வெறி அவனுக்குள்ள நிறைய இருக்கும். இந்தியன்ஸ் ரொம்ப கேவலமாக பார்ப்பான், கேவலமாக ட்ரீட் பண்ணுவான். ஒற்றுமை நம்பர் 4 காதல் சின்னம். டைட்டானிக் படத்துல ஒரு டைமண்ட் நெக்லஸ் வந்து ஒரு ரோல் பிளே பண்ணும். அந்த டைமண்ட் நெக்லஸை ரோஸ் ஃபியான்சி அவளுக்கு அதை கிஃப்ட் பண்ணுவான். ரோஸுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனா அவன் கொடுத்தனால இல்ல, அந்த நெக்லஸை போட்டுட்டு தான் ரோஸ் ஜாக்குக்கு தன்னையே காட்டுவா. அந்த நெக்லஸ் படத்தோட கடைசி வரைக்கும் வரும். அந்த டைமண்ட் நெக்லஸ் வச்சு தான் படமே ஸ்டார்ட் ஆகும். அந்த நெக்லஸ் தேடிட்டு ஒரு டீம் டைட்டானிக் கப்பல் அலசி ஆரம்பிச்சிட்டு இருக்கும். ஆனா ரோஸ் கடைசி வரைக்கும் அந்த நெக்லஸ் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லவே சொல்லுவாங்க. அதே கடல்ல அவன் ஞாபகமா அந்த நெக்லஸ் தூக்கி போட்டுரும். அங்க டைமண்ட் நெக்லஸ் மாதிரி மதராசப்பட்டினத்துல தாலி, பருதி குடும்பத்துக்கு ஒரு தாலி ஒன்று இருக்கும். அந்த தாலியை முன்னாடி வச்சுட்டு தான் எமி பருதிக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க.
பண்ணுவாங்க. அந்த தாலியும் படத்தில் முக்கியமாக ப்ளே பண்ணும். கிளைமேக்ஸ் வரைக்கும் அது வரும். இங்கேயும் அந்த தாலிக்காக தான் எமி சென்னை வருவாங்க. கதை அங்கிருந்து ஆரம்பிக்கும். கடைசியில் பருதி சமாதிக்கு கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. ஒற்றுமை 5 அதர் கேரக்டர்ஸ். அந்த படத்துக்கும் இந்த படத்துக்குள்ள ஒரு சில கேரக்டர்ஸ் கூட லைட்டாக சிமிலராக இருக்கும். லைக் டைட்டானிக்கில் அம்மா தான் வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வற்புறுத்துவாங்க. அதே மாதிரி மதராஸ் பட்டினத்தில் அம்மாவுக்கு பதிலாக சித்தி ஏமி அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வற்புறுத்துவாங்க. உனக்கு நம்ம நிலைமை தெரியல. நம்ம பணம் எல்லாம் போயிடுச்சு. நம்ம நிலைமை எனக்கு தெரியும். நீ உடனே ஞாபகப்படுத்த வேண்டாம். டைட்டானிக்ல அந்த நெக்லஸ் தேடுற குரூப்ல லீடர் மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவங்க கூட அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான். அந்த 2 பேர் தான் கதையை கேட்பாங்க. தென் பாட்டியம்மா பேத்திக்கும் அவனுக்கு ஒரு சின்ன பாண்டிங் ஒன்று இருக்கும். அதே மாதிரி மதராஸ் பட்டினத்தில் டாக்ஸி டிரைவர் டூரிஸ்ட் கைடு 2 பேர் இருப்பாங்க. பாட்டியம்மா பேத்தியோட சென்னை வந்ததும் அவங்க கூட தான் டிராவல் பண்ணுவாங்க. அதில் பேத்திக்கும் அந்த டூரிஸ்ட் கைட்டுக்கும் ஒரு சின்ன பாண்டிங் இருக்கும். நானும் செத்துலான்னு நினைச்சேன். நான் பொழைச்சு வந்தேன். நான் பொழைச்சது. ஜாக்கு 2 ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்களும் செத்து போயிடுவாங்க அந்த கப்பல்லையே. அதே மாதிரி இங்க பருதிக்கு எப்பவும் கூட சுத்த 2 ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்களும் செத்து போயிடுவாங்க அன்னைக்கு சொந்த அன்னைக்கு. ஒற்றுமை நம்பர் 6 பூக்கள் பூத்த தருணம். டைட்டானிக்ல ரோஸுக்கும் ஜாக்குக்கும் நடக்கிற ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் ரோஸ் கடல்ல ட்ரை பண்ணுவாங்க. ஜாக் காப்பாத்தி அனுப்பி வைப்பாரு. அப்பதான் ரோஸுக்கு ஜாக்கு மேல ஒரு ஒப்பீனியன் வரும். பின்னாடி அது காதலா மாறும். அதே மாதிரி மதராஸ் பட்டினத்துல பருதி எமிக்கு தேங்க்ஸ் சொல்ல வரும்போது பருதி மிஸ் ஆகி கீழே விழுந்துருவாப்ல. எமி பிடிச்சி காப்பாத்தி அனுப்பி வைப்பாங்க. அதுக்கப்புறம் பருதிக்கு எமி மேல எமிக்கு பருதி மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் வந்து டைம்ஸ் பண்ணி பழக ஆசைப்படுவாங்க. ஒற்றுமை நம்பர் 7 காதல் போராட்டம். டைட்டானிக்ல ஜாக்கை வேணுட்டே ரோஸோட ஃபியான்சி பிளான் பண்ணி மாட்டி விட பார்ப்பான். அதுலேருந்து ரோஸ் ஜாக்கை காப்பாற்றி கூப்பிட்டு வருவாங்க. அங்கே ஹரிபரியில் நடக்கும். ஃபியான்சி அவனோட ஆளும் வாழ வச்சு தேடிட்டு இருப்பாங்க. ரோஸை மேனிபுலேட் பண்ணி போட்டில் ஏற்றி விட்ட அப்புறமும் ரோஸ்னால ஜாக்கை மிஸ் பண்ண முடியாமல் எகைன் கப்பலில் குதிச்சு ஜாக் கிட்ட வர பார்ப்பாங்க. ரோஸும் ஜாக்கும் சேர்ந்து அவங்க கண்ணில் படாமல் தப்பிச்சுட்டே இருப்பாங்க. இது எல்லாமே கப்பல் மூழ்கிட்டு இருக்க டைம்ல தான் நடக்கும். இங்கேயும் மதராஸ் பட்டினத்துலையும் அந்த போலீஸ்கார் ஃபியான்சி பருதியை பிளான் பண்ணி போட்டத்தில் பார்ப்பான். அங்கேருந்து பருதி தப்பிச்சிருவான். எமியை ட்ரெயினில் ஏற்றி டெல்லிக்கு சென்ட் பண்ண அவங்க ஃபேமிலி பிளான் பண்ணும்போது எமியால் பருதி மிஸ் பண்ண முடியாம தப்பிக்க பாப்பா. அப்புறம் ஒரு வழியா எப்படியோ பருதியும் ஏனியும் சேர்ந்து போலீஸ்கார் கண்மொழி படாம தப்பிச்சு போயிட்டே இருப்பாங்க. இங்கேயும் இது எல்லாமே சுதந்திரம் கிடைக்கிற அந்த லாஸ்ட் மொமெண்ட்ல தான் நடந்துட்டு இருக்கும். ஒற்றுமை 8 கிளைமேக்ஸ். டைட்டானிக்ல அந்த கதை முடிகிற இடம் ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்கும். தான் செத்தாலும் பரவாயில்ல ரோஸ் சந்தோஷமாக வாழணும்னு ஜாக் ட்ரை பண்ணுவான். ஜாக் கடல் குளிரில் உறைஞ்சு போய் இறந்துட்டான்னு தெரிஞ்ச அப்புறம் ரோஸ் ஜாக் சொன்னதுக்காக தப்பிக்க ட்ரை பண்ணுவா. ஜாக்கோட கையை அந்த பலகையிலேருந்து எடுத்து விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க கையை எடுத்து விடுவா. இங்கே மதராச பட்டினத்தில் இனிமேல் நம்ம மறைஞ்சு தப்பிக்க முடியாது மாட்டிப்போன்னு தெரிஞ்ச அப்புறம் மயக்கமாக இருந்த பருதியை காப்பாற்றணும்னு அவன் கையை போட்லேருந்து மனசு வராமல் எடுத்து விடுவா ஏமி. ஒற்றுமை நம்பர் 9 ஃபினிஷிங். டைட்டானிக் கதையை சொல்லி முடிச்சுட்டு அந்த டைமண்ட் நெக்லஸ் ஜாக்கெட்டே சேர்த்துட்டு பாட்டியம்மா இவ்வளோ நாள் இல்லாமல் நிம்மதியாக உறங்க போவாங்க. அப்போ தூக்கத்தில் ஏற்றி ஏறிடுவாங்க. இங்கே சேராத அவங்க கனவு உலகத்தில் 2 பேரும் அதே கப்பலில் சேர மாதிரி முடிச்சிருப்பாங்க படத்தை. இங்கேயும் மதராஸ் பட்டினத்தில் பருதி என்ன நினச்சிட்டு அப்படியே வாழ்ந்து இறந்து போயிருக்கான்னு தெரிஞ்சதும் பாட்டியம்மா பருதியோட சமாதியிலே ஏற்றி ஏறிடுவாங்க. அப்போ சேராத அவங்க காதல் கனவு உலகத்தில் 2 பேரும் அதே மதராஸ் பட்டினத்தில் சேர மாதிரி படத்தை முடிப்பாங்க. சரியான சீன் இதெல்லாம் தெரியுமா? நம்பர் 10 டிஸ்கிரிமினேஷன். 2 படத்துலையும் மேலோட்டமா மேல கீழே பாகுபாடு பிரிவினை பத்தி பேசியிருப்பாங்க. இங்க டைட்டானிக்ல ஏழை பணக்காரன் டிஸ்கிரிமினேஷன். அந்த கப்பலுக்குள்ள இருக்கிற பணக்காரன் எப்பவுமே ஏழைகளை கேவலமா தான் பார்ப்பான். பணக்காரன் தப்பிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பணக்காரங்க மட்டுமே அந்த கப்பல்ல அவ்வளவு வசதி பண்ணி கொடுப்பாங்க. ஏழை பயனாளி தங்கிக்கிறதுக்கு ஒரு சின்ன அறை. இந்த இடம் தான் அதுங்களோட பாத்ரூம். நம்ம இருக்கிற இடம் அவங்களுக்கு அவ்வளவு கேவலமா தெரியுது. நாமளும் நாயா இருந்திருக்கலாம். எதுக்கும் கவலைப்படாத ஜாக். இவங்க எல்லாருக்கும் பணம் தான் முக்கியம். நம்மள எப்ப விடுவாங்க? அது ஒண்ணே இல்ல. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர்ஸ்லாம் அனுப்பினதுக்கு அப்புறம் தான் நம்மள அனுப்புவாங்க. ரோஸ் மட்டும்தான் அந்த கூட்டத்தில் எப்போவுமே அவங்க கூட சகஜமாக பழகுவா. உண்மையை சொல்லணும்னா அவள் அந்த பணக்கார கூட்டத்தில் இருக்கிறத விட இவங்க கூட தான் ரொம்ப சந்தோஷமாக சுதந்திரமாக இருப்பா. அதே மாதிரி மதராச பட்டினத்துலேயும் மேலை நாடு கீழே நாடு கருப்பு வெள்ளை இந்திய வெள்ளைக்காரன் எஜமா அடிமைன்னு அங்கங்கே அந்த டிஸ்கிரிமினேஷனை பேசியிருப்பாங்க. கை கொடுத்ததுக்காண்டி வெள்ளைக்கார கூட்டத்தில் ஏமி மட்டும் தான் இந்தியோட சகஜமாக பேசி பழகுவா. அவங்க கூட ரொம்ப சந்தோஷமாக சுதந்திரமாக ஃபீல் பண்ணுவா. சில்லியான சிமிலாரிட்டி A15. டைட்டானிக் படத்தில் அன்னைக்கு அவங்க கடைசி இறந்த நாள் ஏப்ரல் 15. மதராச பட்டினத்தில் அன்னைக்கு அவங்க ஒன்றா கடைசி இறந்த நாள் ஆகஸ்ட் 15. அடுத்த ஒற்றுமையில் வேற்றுமை
டைட்டானிக் படத்தில் அவங்க காதலுக்குள்ள ஜாக்குக்கு நடந்த சில விஷயங்கள் அதே மாதிரி மதராசப்பட்டினத்தில் எமிக்கு நடக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைக் டைட்டானிக்கில் அவங்க இடத்துக்கு போகும்போது ஜாக் அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போய் கலந்துப்பாரு. அதே மாதிரி மதராசப்பட்டினத்தில் எமி அவங்கள மாதிரியே உடை உடுத்திட்டு பரிதியோடு ஆடுவாங்க. இந்த மியூசிக் தான் அப்பா. வேற மாதிரி. ஜாக் நல்லா வரைவான். ரோஸுக்கு அவளை ஸ்கெட்ச் பண்ணி கொடுப்பான். பல வருஷம் கழிச்சு அந்த டிராயிங்கை தான் நெக்லஸ் தேடுற அந்த கப்பல் ஆளுக பாட்டியம்மா கிட்ட காட்டுவாங்க. அதுதான் ப்ரூஃப். இந்த படத்துல இருக்கிற டேட்டை பாத்தியா? அதே மாதிரி எமி நல்லா படம் பிடிப்பா, கேப்சர் பண்ணுவா. அப்படியே அவள் பருதி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் சேர்த்து வச்சு ஒரு ஆல்பமும் பண்ணி கொடுப்பா. அதுதான் பல வருஷம் கழிச்சு காட்ட அத்தாச்சியாக இருக்கும். அந்த போட்டோ படத்துல முக்கியமா ப்ளே பண்ணும். பல வருஷம் கழிச்சு அந்த போட்டோ வச்சுக்கிட்டு தான் பரிதி தேடுவாங்க. அதுதான் ப்ரூஃப். இவரை மாதிரி யாருமே இப்ப இருக்க முடியாதுயா. இது 60 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ. வேற்றுமையில் ஒற்றுமை, இன்ஸ்பிரேஷன் டு மேக். டைட்டானிக் படம் எடுக்கிறதுக்கு முன்மாதிரியாக இருந்த படம் 1958 வந்த எ நைட் டு ரெமெம்பர் மூவி. பார்த்தீங்கன்னா இந்த உலகளவில் எத்தனையோ டைட்டானிக் படம் வந்திருக்கு. ஆனால் அப்போ வந்து இந்த படம் தான் ஜேம்ஸ் கேமரானுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. அந்த படத்தை முன்மாதிரியை வச்சு தான் அவர் டைட்டானிக் படத்தில் பல காட்சிகள் உருவாக்கியிருப்பாரு. எ நைட் டு ரெமெம்பர் மூவி வந்து டைட்டானிக் மாதிரி இல்லைங்க, முழுக்க அந்த சம்பவத்தை காட்சிப்படுத்தின ஒரு படம். அப்போவே இந்த படம் யூடியூப்ல இருக்குது, வேணா செக் பண்ணி பாருங்க. பார்த்துருவோம். டைரக்டர் விஜய் எப்போவுமே ஏதோ ஒரு படத்தை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் அவர் ஒரு படம் எடுப்பார். அந்த வகையில் மதராசப்பட்டினம் படம் எடுக்க விஜய்க்கு டைட்டானிக் படம் தான் முன்மாதிரி இருந்திருக்கு. அங்கே அவருக்கு அந்த படம்னா இங்கே இவருக்கு இந்த படம். நாங்கள் கப்பலில் போயிட்டே இருந்தோமா, ஒரு வகையில் பெரிய ஐஸ் கட்டியில் கப்பல் மோதிச்சா. அது பிறகு உனக்கு தெரியும், நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் மாஸ்டர். இருந்தாலும் ரோஸும் நூடா வரைஞ்ச மாதிரி ஏமி ஜாக்சன் ஒரு சீன் வச்சிருக்கலாம். ஆனா இதுல பரிதிக்கு வரைய தெரியாது, எனக்கு தானே வரைய தெரியும். ஆனா அப்ப பரிதியா ஊத்து போட்டு ஏமி வரைஞ்சிருக்கலாம்ல. பரிதி ஸ்ட்ரிப் ஆஃப் இதுக்காக துரையம்மா நான் ஒன்று ஐயா வேணாமுங்க, எனக்கு என்கிட்ட என்ன வெக்கம் இல்லை. என்னதான் இருந்தாலும் நான் ஒரு பையன். நான் 10 minutes later. ஆவத்திட்டியா? இதை தவிர்த்திருக்கலாம் கடைசியில. அதாவது இதை தவிர்க்க கூடாதுன்னு தான் ஸ்டில் வாட்ச்ல எண்டுன்னு கூட அவர் வந்து நமக்கு அந்த கமெண்ட் சொல்லியிருந்தார், ஸ்டில் வாட்ச் எண்ட் அப்படின்னு. வாட்ச் எண்டில் கொண்டு பயங்கரமும் அவர்கிட்டயே. டைட்டானிக் ஓடிடில வந்து டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல கிடக்குது. மதராசப்பட்டினம் எதுல இருக்குன்னு தெரியலையே. மதராசப்பட்டினம் நெட்ஃபிளிக்ஸ் பிரைம்லயா நெட்ஃபிளிக்ஸ்ல? ரெண்டுல இல்லையா? சன் நெக்ஸ்ட்னு நினைக்கிறேன், தெரியல, பாத்துருவோம். எனக்கு அந்த லாஸ்ட்ல வந்த அந்த டைட்டானிக்கோட இன்ஸ்பிரேஷன் மூவி ஒன்று இருக்கு, அந்த அது யூடியூப்ல இருக்கு. அந்த மூவி நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஸோ வேற, அதாவது இந்த மதராசப்பட்டினம் இவ்வளோ நாள் இந்த படத்தோட ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு சத்தியமாக தெரியாது. பட் இந்த ஈக்குவலண்ட் அவரோட, அதாவது மற்ற ஒரு பாஷையில் வந்து ஈக்குவலண்ட் சிமிலாரிட்டி அந்த இதெல்லாம் பார்க்கும்போது வந்து கிட்டத்தட்ட அப்படியே மேட்ச் ஆகி வந்துட்டு இருக்கு. வேற லெவல் படம். அதாவது மதராசப்பட்டினம் வேற லெவல் படம். டைட்டானிக் வந்து அந்த காலத்துல நான் வந்து எத்தனை வாட்டி விடாம பார்த்தேன். அப்ப முன்னாடி சன் டிவிலயா கே டிவி அடிக்கடி போடுவாங்க. விஜய் டிவில அடிக்கடி போட்டுட்டு இருப்பாங்க. விஜய் டிவி விஜய்ல வந்து இப்பதான் வந்துச்சு அந்த டிஸ்னி ஹாட் ஸ்டார் வாங்கினதுக்கு அப்புறம் விஜய்ல வந்து இந்த விஜய் மூவிஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, விஜய் ஹெச்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல கொரோனா பீரியட்ல போட்டு இருந்தாங்க அடிக்கடி. இல்ல நம்ம வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது நான் சொல்றேன், சன் டிவில ஆர் கே டிவில என்ன எந்த டிவின்னு நீங்க யாராச்சும் பார்த்துருந்து ரிமைண்டர்ல இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏதோ ஒண்ணுல டைட்டானிக் வந்து அடிக்கடி போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சன் ஆர் கே டிவி ரெண்டுல தான் படம் நிறைய போடுறதுனால இந்த ரெண்டுல தான் எவ்வளோ அவ்வளோ வந்திருக்கும். நான் அதுல குறிப்பா பாக்குறது அந்த டிராயிங் சீன். மெயினா அந்த படம் பார்க்க உட்காருவேன். பட் டிராயிங் சீனை வந்து கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா சன் டிவில போட மாட்டாங்க, விஜய் டிவில வரைக்கும் போடுவோம். எந்த ஒரு டிவிலையுமே வந்து அந்த ஒரு இதுல வந்து கட் பண்ணிடுவாங்க. நான் வந்து அந்த சீன் வருமா. பட் அந்த ஒரு என்ன சொல்கிறது, மிஸ் பண்ண ஒரு ஃபீல்லையே திரும்ப அந்த படம் பார்க்க நல்லா இருக்கும். ஆனால் அது அந்த ஒரு சீனுக்கு வந்து ஒரு என்ன ப்ரையாரிட்டியாக ஹைப்போ அப்படி வச்சுருப்போம் அந்த டைமில்.
அவன் உயிரை கொடுத்து போராடி படம் இருக்கும். உனக்கு அந்த சீன் ரொம்ப முக்கியமா வந்து இன்னும் சந்துமா, அதாவது டைட்டானிக்கா இருக்கட்டும், மதராசப்பட்டினமா இருக்கட்டும், மதராசப்பட்டினம் லெவல்ல இருக்கும். இப்போ என்னெல்லாம் வந்து அப்படியே கண் கலங்க வச்சுச்சு அந்த படம். நான் வந்து கிட்டத்தட்ட அந்த படத்தை 4 வாட்டி பார்த்தேன். 4 வாட்டியுமே அந்த அந்த லாஸ்ட்டில் அவங்க 2 பேரும் பிரியிறது, அந்த லாஸ்ட் அந்த அவங்க இறந்துடனே அந்த அந்த சென்ட்ரல் முன்னாடி போய் சேர்ற மாதிரி அந்த ஒரு இதெல்லாம் வந்து வேற லெவலில் இருக்கும் படம். டைட்டானிக்கும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு அந்த அந்த ஸ்டோரியோடய நம்மளுமே போகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. இப்போவும் பார்த்தாலுமே நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்த்த மாதிரி தான் இருக்குமே டைட்டானிக்லாம். ஆமாம் 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 அப்படி தான் இருக்கும். ஸோ ஓகே, நம்ம படத்தை இன்னைக்கு போய் பார்த்து அந்த நம்மளோட வரமாட்டேங்குது என்னடி இப்படி வச்சிருக்க, நம்ம ஆதங்கத்தை தீர்த்துப்போம், படத்தை பார்த்து ஆதங்கத்தை தீர்த்துப்போம் அப்படின்னு சொல்ல வராது, வாங்கி வரமாட்டேங்குது. இப்போ எனக்கு ஆக்சுவலாக மதராசப்பட்டினம் எந்த ஓடிடியில் இருக்குன்னு போய் பார்க்கலாம். அது யாராச்சும் தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ ஓகே, எனிவேஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு ஒன்று கூட வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.